இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹஸ்த உத்தனாசனா. ஒரு சூரிய நமஸ்கார்ல பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் போசஸ் நீங்க அந்த ஃப்ளோல பண்ண போகுது. ஆனா அந்த போஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஏன்னா அந்த போஸ்ல பண்ணும்போது யூ வில் கெட் அ நைஸ் டீப் பேக் பெண்ட். பேக்கை நல்லா ஓப்பன் பண்ணி ஒரு டிப்ல வரும். ஓகேங்களா? பட் அந்த போஸை எடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா பார்க்க போறோம். அதோட பெனிஃபிட் என்னன்னா, இந்த ஷோல்டர் எல்லாருக்கும் இது மாதிரி ரவுண்ட் ஆகி ஸ்லவுச் ஆகி ஸ்லம்ப் ஆகி நிறையவே ப்ராப்ளம்ஸ் ஏறுது. டென்னிஸ் எல்போ, ஃப்ரோசன் ஷோல்டர், நெக் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு நிறையவே சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு திஸ் சிம்பிள் போஸ் டெய்லி பண்ணால் அதெல்லாம் உடம்புல வரவே வராது. ஸோ இந்த போஸ் எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 2 காலும் மேட்டோட ஷார்ட் சைட் பார்க்குற மாதிரி எடுத்துன்னு வாங்க. கால் ஆல்வேஸ் ஹிப் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? பெருசாக வைடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை கரெக்ட் உங்கள் ஹிப்ஸோட டிஸ்டன்ஸில் எடுத்துன்னு வரணும். உங்கள் 2 கை இருக்கு இல்லைங்களா, அதை பின்னாடி எடுத்து இன்டர்லேஸ் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே பீல் த ஷோல்டர்ஸ், அந்த ஷோல்டரை ரெண்டும் பின்னாடி எடுத்துன்னு வாங்க. இது பண்ண முடியலன்னா யூ ஹோல்ட் அ டவல் அல்லனா துப்பட்டா, அது மாதிரி ஏதோ பிடிச்சிக்கோங்க. பட் இன்டர்லேஸ் பண்ணிட்டு எல்போ பெண்ட் பண்ணிட்டு இப்படி இருக்கவே கூடாது. ஓகே, இட் வில் புட் மோர் ப்ரெஷர் உங்கள் ஷோல்டர் இல்லைனா அப்பர் பேக் நிறையவே ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கையை இன்டர்லேஸ் பண்ணிட்டு எல்போவை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஷோல்டரை ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் பேக் பெண்ட் பண்ணுறதுக்கு பாடி ஆல்ரெடி ரெடி, அந்த ப்ரெஷர் லோவர் பேக்குக்கு போகாது. ஸோ ஹேண்ட் ஸ்ட்ரெயிட் பண்ண உடனே அப்படியே பம்க்கு எடுத்துன்னு வரக்கூடாது. பம்லேருந்து நிறையவே தூரம் எடுத்துக்கோங்க. பண்ண உடனே ஃபஸ்ட்டு கண்ணை மேலே எடுத்துக்கோங்க. ஷோல்டர்ஸை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் செஸ்ட்டை மேலே எடுக்கிற மாதிரி இன்ஹேல் பண்ணி மேலே தூக்குங்க. நீஸை முட்டியை பெண்ட் பண்ணி ஸ்லோவாக பின்னாடி எவ்வளோ போக முடியுமோ எடுத்துக்கோங்க. கம்மிங் அவுட் ஸ்லோலி. போஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு உங்கள் கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி பவர்ஃபுல் பாஸ்டர்ஸ் நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாஸ்டர். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் யூ அண்ட் மீ, ஆஸ் அ ஜெனரேஷன், ஆஸ் அ சிவிலைசேஷன் எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் இந்த ஷோல்டர் ரவுண்டிங், செஸ்ட்டு ஓப்பன் பண்ணவே முடியல, நிறையவே இருக்குது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி டூ திஸ் டெய்லி. இல்லைனா அதோட அந்த ப்ராப்ளமே நார்மல் ஆகிடும். இட் இஸ் நாட் நார்மல். நம்ம டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இட்ஸ் நாட் நார்மல். இட்ஸ் நாட் எல்லாருக்கும் வரக்கூடாது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் திஸ் டெய்லி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.